அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை சிலர்கள் தாக்குகிறார்கள், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை சிலர் சீர்குலைத்து பேசுகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு முஸ்லிம் கடந்து செல்கிறார். தான் மனசு வச்சா அவர் காப்பாற்ற முடியும். ஆனால் அவரை கண்டுகொள்ளாமல் சென்று விட்டால் அல்லாஹ் அவருக்கென்று ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அல்லாஹ் அவரை முழுவதுமாக கைவிட்டு விடுவான். ஆனால் அதே இடத்தில் ஒரு முஸ்லிமை தாக்கி பேசுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் கண்ணியத்தை இழக்க செய்கிறார்கள். அந்த இடத்தில் அந்த முஸ்லிமை ஒருவர் காப்பாற்றினார் என்று சொன்னால், தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கிருந்தாவது அல்லாஹ் ஒரு மனிதனை அனுப்பிவிட மாட்டானா? இந்த சூழ்நிலையிலிருந்து, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட மாட்டானா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் அல்லாஹ் ஒரு சில நொடிகளில், ஒரு சில தருணத்தில் அல்லாஹ் அவரை காப்பாற்ற செய்வான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். எனவே அன்பார்ந்த பெருமக்களே, நம்முடைய சகோதரர் முஸ்லிம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு நாம் உதவி செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.